செம்மறி கிடா. ஆமா. என்ன காரணம் பக்ரீத்துக்கு விற்காம இது கிடக்குது? கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனவங்க பிடிக்கல. எவ்வளவு வாங்கிருப்பீங்க? 5,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிருப்பீங்களா? இல்ல, நம்பிக்கையா நம்ம 500 ரூபா ஒரு குட்டிக்கு 500 ரூபா போட்டு 1000 ரூபா கொடுத்துட்டு போனாரு. நம்ம நம்பிக்கையா சரி ரைட்டு பிடிச்சிட்டு போவாரு. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவரு எதுவுமே சொல்லல, போனும் எடுக்கல. சரி நின்று போச்சு, ஒன்னும் சொல்றதுக்கு வழி இல்ல. எவ்வளவு ரூபா சொல்லி எவ்வளவு ரூபாய்க்கு முடிஞ்சிருந்தது? 50 ரூபா சொன்னோம் ஜோடி. அவர் 42,000 ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டு 21. எத்தனை கிலோ கறி கொண்டாச்சு? இது 45 கிலோ வரும். திடீர்னு நிறைய பண்ணையில அப்படி ஆயிட்டுல சொன்னாங்க. ஆமா, நிறைய பேரை கொடுத்துட்டு வாங்கல, பிடிக்காம போயிட்டாங்க. காரணம் கடைசியில விலை சரிஞ்சிட்டோம், விலை குறைஞ்சிட்டோம். வரத்து அதிகம், வர்த்தகம் குறைஞ்சிட்டு, அதனால அங்கங்க பிடிச்சிட்டாங்க. அதிகமா பிடிச்சிட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? வந்தாங்களா இல்லையா? இல்ல, போனே எடுக்கல. கடைசி வரை போனே எடுக்கல. சொல்லியிருந்தா ஒரு வாரத்தை போன் எடுத்து அவங்க வேலைக்கிழமைக்கே பிடிச்சிருந்திருக்காங்க. ஒரு வாரத்தை போன் அடிச்சு நான் பிடிச்சிட்டேன் மாமா, நீங்க வேற பக்கம் கொடுத்துருக்கேன்னா நம்ம கொடுத்துருக்கலாம். சொல்லாம விட்டுட்டாங்க. நாங்களும் அவங்க நம்பி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் போட்டுட்டோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு மத்தியானத்துக்கு மேல அவங்க ஒய்ஃப் எடுத்து சொல்லுதாங்க. கடைசியில சொல்றாங்களா? கடைசியில மத்தியானத்துக்கு மேல சொல்லுதாங்க, நாங்க குட்டி பிடிச்சிட்டோம், அவங்க உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்ட்டு. எத்தனை குட்டி மொத்தம்? 2 தானா? அந்த 2 தான். சரி, இன்னைக்கு எப்படி கேக்குறாங்க? இதை கடைசியா பக்ரீத் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு கேக்குது 38 ரூபா வரைக்கும் கேட்காங்க. பரவாயில்ல, நெருங்கி வந்துட்டு ஒரு 40 ரூபாய்க்கு மேலதான் விட்டுருக்கலாம். சரி, கை வளர்ப்பு தான் இருந்தா இருந்துட்டு போதுன்னு விட்டாச்சு. இது 10 2 கிடா குட்டி. என்ன ரகங்கள் எல்லாம்? இது வடகத்தி குட்டி. வடகத்தி குட்டினா என்ன கலர் இருக்கு, எப்படி என்னது? இது மயில இது மாதிரி பொட்டு குட்டியா? பொட்டு குட்டி மாதிரி. பொட்டு குட்டி மாதிரி, கொஞ்சம் கிராஸ் வெட்டு. அது 13,000 சொன்னாங்க. 2 சேர்த்து. ஆமா, 10,500 வாங்கிருக்கு. வேலை எப்படி இருக்கு? வேலை தாறுமாறா தான் இருக்கு. நிச்சய முடியும். இதுக்கு முன்னால 2 கட்டி வாங்கிட்டு போய் வித்துட்டீங்களா? அதெல்லாம் வித்தாச்சு. எப்படி, எவ்வளவு வாங்குறீங்க, எவ்வளவு வித்தீங்க? அது 7,000 வாங்கி 13,000 வித்தாச்சு. அப்படியா? எவ்வளவு நாள் வளர்த்தீங்க? அது 3 மாதம் வளர்த்துருக்கு. 3 மாசத்துல வித்துட்டீங்க. இது எதை நோக்கி வளர்க்க போறீங்க? இது பெருநாள் வரைக்கும் வளர்க்கணும். ஒரு குட்டி 25,000 விற்கணும் அடுத்த வருஷத்துக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை? இன்னைக்கு சந்தை சுமாரா தான் இருக்கு. பொடி குட்டி எப்படி இருக்கு? பருங்கடா எப்படி இருக்கு? பருங்கடா தான் வைக்கி, பொடிக்கடா வைக்கல. வரதே இல்ல. பொடிட்டு வரத்து இல்ல. கோயில்பட்டி. ஓகே, என்ன காரணம் பக்ரீத்துக்கு வைக்கலையா? பக்ரீத்துக்கு நேத்து வர முடியல, இன்னைக்கு தானே சந்தை. இல்ல, பக்ரீத் போன வாரத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னால வித்துருக்கலாம்ல. கொண்டு வந்திருக்கலாம். சரி, இருந்தாலும் மறுநாள் தான் வெட்டுவாங்க இங்க வந்து. எத்தனை குட்டி வாங்குனீங்க? எத்தனை குட்டி? இல்ல, ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்கு. சொந்த குட்டி, வளர்ப்பு குட்டி தானா? நீங்களே வளர்க்கறதுதான்? ஆமா. எவ்வளவு சொல்லுதீங்க இன்னைக்கு? ஏன்னா இது 18 சொல்லுவோம், ஆனா ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்காங்க. 13, 14 கேட்காங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா பண்டிகை முடிஞ்சிட்டு அப்படிங்காங்க. இந்த காதுல ஏதோ ஒரு சின்ன இது மாதிரி இருக்கு. ஆமா, அது முள்ளு இழுத்து. முள்ளுல விட்டு அதுதான் போகலன்னு நினைக்கிறேன். சரிம்மா, அப்ப கறிக்கு தான் கொடுக்கணும். கரெக்டா உங்களுக்கு? கோயில்பட்டி பக்கத்துல இடைசேவர். காக்கி ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? ஆமா, நான் டிரைவர். எதுல டிரைவர்? நான் ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர் பிளஸ் ஆடு வளர்ப்பா. எத்தனை குட்டி வளர்த்தீங்க? அது ஊர்ல ஒரு ஏற்கனவே வெள்ளாடு நிறைய வளர்த்தோம். செம்பரி ஆடு இது ஒண்ணுதான். இந்த ஒண்ணுதான். ஆமா. செம்பரி ஆடு வளர்க்கணுமா? அடுத்த டைம் பாப்பா பார்த்துதான் செய்யணும். இது உங்களுக்கு காதல் இல்லைன்னா வித்துருக்கும்ல, அந்த ஒரு குறை இருக்கலாம். குறை தான் வாங்க மாட்டாங்கல்ல. 13, 14 தான் கேட்காங்க. உங்க மதிப்பு? எங்க மதிப்பு 18 சொல்லுவேன். 15 ரூபாய் போனாலும் கொடுத்துடலாம். அடி மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இப்ப உண்மையிலே ஒரு 15 இருக்குமா? 15 கிலோ இருக்கும். மேலப்பாளையத்துக்கு எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? இது வந்து 8 சொன்னாங்க ஒரு குட்டி. ஆமா, 5,500 முடிஞ்சிருக்குது. எதுக்காக இது? சும்மா வளர்க்கறதுக்கு தான், வீட்டுக்கு ஆசைக்கு வளர்க்கறதுக்கு. என்ன படிக்கிறீங்க? நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன். இது என்ன ரகமா குட்டி? இது வந்து நாட்டு ரகம். தெரியலையா? கரெக்டா தெரியலையா? புதுசா வளர்க்கீங்களா? முன்னாடி புதுசா தான் வளர்க்கறது. இட வசதி எல்லாம் இருக்கா? இட வசதி இல்ல, இருந்தாலும் வளர்க்கணும். இருந்தாலும் உண்டாக்கணும். ஆமா. குட்டி மேல உள்ள ஆசையா? ஆமா. நாங்க கடையம் பக்கம் பொட்டில்பூர் காவூர் பக்கத்துல வரணும். காவூர்ல இருந்து வரோம். வீட்டுல ஏற்கனவே ஒரு 20 ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இந்த வேலி ஆடுங்கும் போது இந்த கலர் ஆடு நமக்கு கொஞ்சம் வாங்கணும்னு ஒரு ஆசை. அந்த இதுக்காண்டி நம்ம இன்னைக்கு மேலப்பாளையம் சந்தையும் பார்க்கணும். நமக்கு வந்து ஒரு ஆடு வாங்கிட்டு போனேன்னு ஒரு ஆசையில வந்தோம். 11,000 சொன்னாங்க, 9,000 வாங்கியிருக்கேன். விலை இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கணும். விலை குறைவு. 6 பல்லு தான் ஆடு பல்லு சேர்ந்துட்டு ஒரு 3 மாத சென இருக்கு. சென்னை ஆடுதான். ஆமா, சென்னை ஆடு தான். இளைஞரா இருக்கீங்களா? நிறைய தொழில் இருக்கு. ஆடு வளர்ப்புல என்ன காரணம்? நமக்கு இதுதான் நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. இதுதான் நமக்கு கொஞ்சம் நல்ல பைசா கிடைக்கும். மத்த வேலை பார்த்தா கூட டெய்லி செலவு புறம் செலவாயிரும். இது ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துல சொந்த தொழிலாச்சு, யார்ட்டையும் கை கட்டி நிக்காண்டாம். அந்த ஒரு இதுக்காண்டி நம்ம வீட்டுல அப்பா ஆடு வளர்க்காங்க. நம்மளும் சந்தையில வாங்கி கொண்டு போட்டு இதை பாத்துக்கிட்டோம். ஆடை பெருக்கலாம்னு ஆசை இருக்கா? பெருக்கலாம்னு ஒரு ஆசை. அதனாலதான் இப்ப ஜெம்முனு குட்டி வெள்ளாடு எல்லாம் வாங்கி போட்டு வளர்த்துக்கிட்டு. சரி, உங்க ஊர்ல நிறைய சந்தைகள் இருக்கா? தென்காசி மாவட்டத்துல பக்கத்துல கடை. மேலப்பாளையத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன காரணம்? இங்க வந்து ஆடு நிறைய வரத்து இருக்கு அப்படின்னாங்க. எப்படி நல்லா இருக்கா? பொருள் நல்லா இருக்கு.
நமக்கு இஷ்டப்பட்ட பொருளை வாங்கலாம். அதுக்காண்டி இங்க வந்திருக்கேன். சரி, கொடியாடு வாங்கினா நமக்கு என்ன நன்மை? மற்ற நாட்டாடுக்கும் கொடியாடுக்கும் இது நம்ம பக்கத்துல குளங்கள் எல்லாம் இருக்கு. நல்ல வேலி ஆடுக்கும் போது நல்ல கொடியாடு கால் போட்டு மேய்க்க இடம் இருக்கா? மேய்க்க இடம் இருக்கு. நம்ம வீட்டுல நடக்க ஆடு பூரா கட்டை ஆடுதான். இதனால கொஞ்சம் வளர்த்தியான ஆடு வாங்கணும் அப்படிங்காண்டி. பருவட்டு ஆடு டக்குன்னு வளரும், டக்குன்னு லாபம் மாத்திரலாம். பால் சத்து இருக்கு. அந்த ஆடு இந்த குட்டி டப்புன்னு ஒரு 3 மாசத்துல வளர்க்கலாம். நாங்க ஜெர்மனில இருந்து வரோம். குட்டியா கடா குட்டினா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? இது வளர்ப்புக்கு தான். இது வந்து நம்ம வருஷம் வளர்த்து விற்போம், அதனால வாங்கியிருக்கோம். இந்த வருஷம் வளர்த்து வித்தீங்களா? அம்மா வித்துருக்கோம். எப்படி வித்தீங்க? ஒரு குட்டி எவ்வளவு வாங்குனீங்க, எவ்வளவு வித்தீங்க? நான் 6 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு குட்டி. 18 ரூபா கிட்ட வித்தோம் ஒரு குட்டிய. எவ்வளவு நாள் வளர்த்தீங்க? ஒரு வருஷம் வளர்த்தோம். 12 மாசம் 1000 ரூபா. ஆமா, இது வந்து 4700 வாங்கிருக்கு. குட்டி பருங்குட்டியா இருக்கலாம். பால் எதுவும் கொடுக்கணுமா இதுக்கு? கொஞ்சம் பால் கொடுக்க வேண்டியது. குட்டி பொட்டு குட்டியா இருக்கு, நல்லா நீல வளமா வரும். இருக்கலாம். நல்லா இருக்கும். வளர்ச்சி எப்படி இருக்கு வீட்டுல? வளர்ச்சி நல்லா விறுவிறுன்னு வளரும். 2-3 மாசத்துலயே குட்டி வந்து உண்டாயிரும். டக்குன்னு உண்டாயிரும். நாட்டுக்குட்டி அவ்வளவு வளர்ச்சி இருக்காது. இதை இது பண்ணல, நாட்டுக்குட்டி கம்மியா தான் இருக்கும். போன வருஷம் எத்தனை குட்டி வளர்த்தீங்க மொத்தம்? 6 குட்டி வளர்த்தோம். இந்த வருஷம் எத்தனை வளர்க்கலாம்னு ஒரு ஐடியா? இந்த குட்டி ஒரு 10 போடலான்னு இருக்கு. இப்ப 2 வாங்கியிருக்கோம். அது எவ்வளவுமா விலை? 7 ரூபாண்ணா. 7 ரூபா. அது நாடா? ஆமா, அது நாடு மயிலம்பாடி கிராஸ். இன்னைக்கு கொஞ்சம் ஹை ரேட்டா தான் இருக்கு. விலை கூடயா? ஆமா, விலை கூட. பக்ரீத் முடிஞ்சாலும் விலை குறவுனாங்க. விலை சின்ன குட்டி ஃபுல்லா விலை கூட கேட்காங்க. வளர்ப்புக்கு கூட கேட்காங்க. மித்த பெரிய குட்டிலாம் ரேட்டு கம்மி தான். வளர்ப்புக்கு எடுக்கும் போது ரேட்டு கூட. இனி குடும்ப வளர்ப்புக்கு உள்ளது. ஆமா, இன்னும் கூட தான் செய்யும், குறையாது வளர்ப்புக்கு. மருதூர். ஓகே, என்ன காரணம்? கருப்பு வாங்கிருக்கா? ஃபுல்லா பிடிச்சிருக்கு, வாங்கிருக்கு. மனசு பிடிச்சிருக்கா? ஆமா, அவங்க வந்து 17 சொன்னாங்க. 14,500 600 பிடிச்சிருக்கு. குட்டி 2 என்ன குட்டி? கிடா குட்டியா பெட்ட குட்டியா? பெட்ட குட்டி. ஏழாம் ஆடுதானா? இன்னைக்கு தான் கிடைச்சது. ஆமா, சித்தமல்லி சாசினார். நாங்க 2 குட்டி ஜோடி குட்டி வாங்கி. இது ஒண்ணு அது ஒண்ணு. 2 கிடாய் தான். எத்தனை மாசம் இருக்கும் அண்ணாச்சி? 3 மாசம் 3.5 மாசம் கூட இருக்கும். பால் கொடுக்க வேண்டிய இருக்குமா? பால் கொடுக்கலாம். இறலாம் கடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மகிட்ட வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். செம்பரியில நம்ம பழக்கத்து கரெக்டா இருக்கும். வெள்ளாடு வந்து அப்படி இருக்காது. இதுக்கு முன்னாடி வளர்த்து வச்சுனா இதான் புதுசா? இல்ல கிடாய் நம்ம கிடக்கு. வெள்ளாடு செம்பரியாடு எல்லாமே கிடக்கு. நம்மகிட்ட எல்லாத்தையும் எல்லாம் கிடக்கு. பக்ரீத்துக்கு முன்னாலே கொடுத்து முடிச்சிட்டீங்க? எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இது வந்து நம்மளுக்கு டைம் பாஸ் மட்டும் வளர்த்துட்டு இருக்கு. லாபம் ஒண்ணும் கிடையாது. இல்ல எங்களுக்கு லாபம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு ஆசை, அவ்வளவுதான். வீட்டுல இருக்க நம்ம சோறுலாம் அடிப்போம் தானே, தண்ணி அந்த தண்ணி நம்மளுக்கு டைம் பாஸ் மாதிரி, அவ்வளவுதான். எதுல ஒர்க் பண்றீங்க? நான் பஸ் டிரைவரா இருக்கேன். எந்த பஸ்ல? லைன் பஸ்ல டிரைவர் படிக்கிறேன். அப்படியா? வந்து ஜோடி 12 ரூபா சொன்னாங்க. ஆமா, பேட்ச் முடிச்சு 9 ரூபா பேட்ச் முடிச்சு வந்திருக்கு. என்ன ரகங்கள்? நாட்டுக்குட்டியா எட்டயபுரம் ரகங்களா? ஃபுல்லா நாட்டுக்குட்டி தான். நாட்டுக்குட்டி. ஒண்ணு மயிலம்படி கிராஸ், ஒண்ணு நாட்டுக்குட்டி, அவ்வளவுதான். இது செங்குட்டியா? செங்குட்டியே கொஞ்சம் செம்மறியில செங்குட்டி தானே? செங்குட்டி வளர்த்தா நல்ல விலை போகும்ல இல்லையா? அது வந்து நம்ம வீட்டு தேவைக்கு தான் வளர்க்கும். நமக்கு அது வந்து கோயிலுக்கும் எல்லாம் நம்ம வீட்டு தேவைக்கு தான் வளர்த்து கூட வச்சு விடுதா. அவ்வளோ கருப்பு குட்டினே, கோயில் கொடைக்கணே. என்னைக்கு கோயில் கூட? அடுத்த மாசம்ண்ணே, ஆடி 2வது வெளி. 9 ரூபா சொல்லியிருக்காங்கண்ணே. 8 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கேன். என்ன காரணம்? கருப்பு வாங்கிட்டு போறீங்களா? ஆமா, கோயிலுக்கு. என்ன சாமி என்னது? சொல்லல, சொல்லு சொல்ல. கருப்பு தான் கொடுக்கணுமா? ஆமா, கருப்பு தான் கொடுக்கணும். எத்தனை கிலோ கறி இருக்குதுல? இது குறைஞ்சது 7-8 கிலோ இருக்குண்ணே. 8 ரூபா எப்படி இருக்கு விலை இன்னைக்கு? விலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான்ண்ணே. விலை குறைன்னு சொன்னாங்க. அது கருத்தமரிக்கு ரேட்டு தான். கருத்தமரிக்கு குறைக்க மாட்டேங்க. அடுத்த மாசம் வாங்கவே முடியாது. என்ன காரணம்? அடுத்த இந்த கொடை சீசன்ல ஃபுல்லா ஆடி ஃபுல்லா கொடையா தான் இருக்கும். கோயிலோட சீசன் ஆரம்பிச்சிரும். அதனால தான் முன்னால வாங்கிட்டு போறீங்க. முன்னாடி இந்த ரேட் இருக்கு. நான் அடுத்த மாதம் குறைக்க மாட்டாங்க. வரத்து எப்படி இருக்கு? கருத்தமரி இன்னைக்கு வரத்து எப்படி இருந்து? இன்னைக்கு அதிகமா தான் இருக்கு. ஃபுல்லா 15 ரூபா 20 ரூபா அப்படி ரேட்டா இருக்கு. பெருசா இருக்கு. நம்ம சின்ன நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் தான். அவ்வளவுதான், போதும். அந்த கொடையா தான் இருக்கு. ஒவ்வொரு வீட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. எத்தனை கோயில் கொடுப்பீங்க நீங்க? அப்படி நாங்க குறைஞ்சது 2 கோயில் 3 கோயில் இருக்கிறேன். கொடுக்கணும். ஒரு 10 வீட்டுக்கிட்ட பாத்துக்கோங்க. ஃபுல்லாமே 13 ரூபா 14 ரூபா ஃபுல்லா அந்த ரேட் தான். இதோ கொஞ்சம் தான் இதா இருக்கு. 14 ரூபா சொல்லுறாங்க. நம்ம இதான் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சிங்கனேரி போய் சிங்கனேரிக்கு எதுக்காக? கோயிலுக்கு உங்க மெலோடி விரும்பலுக்கா? நாளை கண்டு மிரளுதோ? கோயிலுக்கு போகுது. என்னைக்கு கோயில் கூட? ஆடி மாசம். ஆடி மாசத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 60 நாள் இருக்கு. இன்னும் 60 நாள் இருக்கு. அப்ப லேட்டா படிச்சிருக்கலாம்ல? அமைஞ்சது வாங்கிட்டேன். 13 ரூபா சொன்னாரு. 11,200. எத்தனை கிலோ கறி இருக்கும்? ஒரு 13 கிலோ இருக்கும். 12 கிலோ குறையாம இருக்கும். நாட்டுக்குட்டியா? நாட்டுக்குட்டி, பியூர் நாடு. எப்படி சொல்றீங்க? பியூர் நாடு நம்ம எப்படி கண்டுபிடிக்க? தனி ஒரிஜினல், கலப்படம் கிடையாது. பியூர் நாடு இப்படி தான் இருக்குமா? கலசல் இப்படி தான் இருக்குமா? கலசல் ரொம்ப கலையுது. கொம்பு மீடியமா இருக்கும். கிராட்னு பல் போடல, இளங்கிராட்டு தான். கூடி போனா 11 மாசம் தான் ஆச்சு. பல் போட்டா 1.25 வருஷம், 1.25 வயசு. 14 மாசம் வரும். 11 மாசம் ஆச்சு. இன்னும் 3 மாசம் இருக்காது வயசுக்கு வர. இது முதலாளி, இது நம்ம நாட்டுக்குட்டி வந்து டேஸ்ட் கூட மத்த குட்டி மாதிரி கிடையாது. டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை சாப்பிட்டு வேற எதாவது சாப்பிட முடியாது. ருசியா இருக்கும். அதுக்குதானே தமிழும் என்னைக்கு வீரமா தானே இருப்பான். நாடு தானே. நாட்டுக்குட்டி தான். மத்ததுன்னா எடுபடாது.
நம்மளுக்கு இதான் பிடிக்கும். இதான் வச்சிருக்கேன். 100 150 ஆடு வச்சிருக்கேன். இன்னைக்கு செம்மறி ஆடு நிலவரம் எப்படி இருந்து? நீ சுமார் தான், எல்லாமே சுமார் தான். வண்டியில் முடிஞ்சல போன வாரம் எப்படி நொறுங்குச்சு. கடைசி 10 நாள் சண்டை கீழே விழுந்துட்டேன், விலையெல்லாம் போயிட்டா. 50,000 70,000 போட்டு நின்றுச்சுல. எங்கட போனாலும் கிடாதானே. எத்தனை பேட்டி எடுத்துட்டு போய் செம்பரி கிடாச்சு. ஓய், ஓய், நிறைய பண்ணையில விற்காம அடக்கம். ஆமா, அப்படி நிட்டுன்னு போயிருக்கோம். எல்லாம் சொல்ல தெரியாம சொல்லி அது போனதும் போயிட்டு. ஒரு 2 வாரத்துக்கு முன்ன என் கண்ணு முன்னால ஒரு கிடா 70,000 இருக்கு. உங்க கண்ணு முன்னால 70,000 ரூபா. எத்தனை கிலோ கறி இருந்திருக்கோம்ல? அதெல்லாம் கூலி போனா 40 கிலோ தான் இருக்கும். 40 வரும். அவங்க ஆசைப்பட்டு கொம்பு நல்ல ஜம்முன்னு இருக்கலாம். இது பக்ரீத்து விற்காம வந்திருக்குமோ? அப்படின்னா கிடையாது. இது பல்படல பக்கத்துக்கு இதை எங்க வாங்குவாங்க. அவங்களுக்கு 2 வயசு, 2 பல் போட்டுருக்கணும்ல. ஒரு 1.25 வயசு தாண்டி இருக்கணும். சம்சார் தான் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு லாபம் தான் இது. இதுல ஆகும். யாருக்கு 15 போல கொண்டு வந்தேன். வித்துட்டு தான் இதை வாங்கியிருக்கேன். ஏடி லாபத்துக்கு வித்தீங்களா? வித்தாச்சு ரூபாய் எண்ணி மடியில வச்சாச்சு. வியாபாரமும் உண்டு, இது உண்டு, ஆடு வளர்ப்பு உண்டு. பாரு, இது ஒரு ஆளு கேட்டுக்கா கொண்டு கொடுக்கலாம். நிறைய ஒரு விவசாயிகள் உங்களே வளர்க்குறாங்க, விற்க தெரியலையா? அதுக்கு நான் விற்க கூட சொல்லி நீங்க விற்க அது என்ன செய்யணும் சொல்லுங்க. அது திறமையை வளர்த்துக்கணும். அப்படியா? அது இருக்க வந்துடும். அது சோறு குட்டி 1000 குறைச்சு கொடுப்பாங்க. அங்க வச்சு மருங்க கொண்டு வித்துருவாங்க. திறமையை வளர்த்துக்கணும் இல்லையா? வளர்த்துக்கணும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. வளர்த்தா மட்டும் போதா? இல்ல, நாம எல்லாம் மைண்ட வேலை செய்யணும். நம்மளுக்கும் ஒண்ணும் தெரியாது. இருக்கதான் கத்துக்கிட்டோம். சந்தைக்கு 4 நேரம் வரணும். ஆமா, வந்தா படிச்சிடலாம், எல்லாம் பாடம் படிச்சிடலாம். 17 வருஷம் ஆச்சு நான் வியாபாரம் பார்த்தேன். இப்ப சூப்பரா வாங்கி வைக்கிறீங்களா? அது நொறிக்கிறலாம். களக்காடு பக்கம் தேவாநல்லூர். நாங்க வளர்க்கறது கிடா குட்டி, செம்பளி குட்டி. நாங்க ஒரு 6 மாசம் வளர்ப்போம். குறைஞ்சது 6 மாசம் இல்ல 1 வருஷம். இந்த பக்ரீத்து வளர்த்து வித்தீங்களா? இந்த பக்கத்துக்கு நாங்க விக்கல, கிடா விக்கல. ஒரு வெள்ளாட்டம் குட்டி கொடுத்து அங்க குடியல்ல கொடுத்துட்டேன். இப்படி நல்ல விலைக்கு போச்சா? பரவாயில்ல, நல்ல விலைக்கு போச்சு. ஒரு 10 ரூபாய்க்கு போச்சு. இது எவ்வளவுன்னு வாங்குறீங்க? இப்ப எனக்கு 6 12 ரூபா. ஒரு குட்டி 6 ரூபா? ஆமா, ஒரு குட்டி 6 ரூபா. ஏன் அதுக்கு குறைக்க முடியலையா? இல்ல, குறைச்சி தரமாட்டாங்க. விலை கொஞ்சம் கூடுதல் மாதிரி தெரியுதுல? எனக்குள்ள குட்டி கொஞ்சம் கூடுதல் தான். அது கொஞ்சம் அவங்க வச்சிருக்காரு கொஞ்சம் இலை மாதிரி, இது கொஞ்சம் முடிச்ச மாதிரி, இது கொஞ்சம் முத்தல குட்டி. நாடு நமக்கு அந்த ரேட்டு. இதான் நாட்டுக்குட்டி. இது எப்படி வளருமா? நல்ல வளர்ச்சி, நல்ல வளர்ப்பா. நல்லா அவிச்சிக்கிற பில்லு, சோள நாத்து, நம்மகிட்ட கொஞ்சம் போல புண்ணாக்கெல்லாம் வைப்போம். வச்சு வளர்ப்பீங்க? தவிடு இதெல்லாம் சேர்த்து வைப்போம். கொஞ்சம் கஞ்சி சமயங்கள்ல சோறு பொங்கி வைப்போம். இது ரொம்ப இறக்கடத்துல. இதான் வளர்ப்பு, வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எதுல போட்டு கொண்டு போறீங்க? இப்ப நாங்க பஸ்ல கொண்டு போறோம். பொட்டுக்குட்டி வந்து கைத்தாறு குட்டி. கைத்தாறு குட்டி வாங்குறாங்களா? நீங்க வாங்கினியா? நமக்கு வந்து அது வந்து ரேட்டுக்கு தரமாட்டாங்க. நகரத்தேவர் அகர வல்லநாடு பக்கம். ஆமா. ஓகே, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தை வந்து நம்ம வந்து சுமார் தானே. இந்த போன செவ்வளமா நல்லா சூட்டு. இன்னைக்கு என்ன வியாபாரம் நடந்துட்டு இருக்கு? ஒரு குட்டி வியாபாரமா, வெள்ளாடி வியாபாரமா, கிடாய் வியாபாரமா? இன்னைக்கு கிடாய் வியாபாரம்லாம் குறைஞ்சிட்டு பூரா மறியல் தான். குட்டிகள் வியாபாரம், இள மறியல், கொலகடிக்க மறியல். இனி வருங்காலம் எப்படி இருக்கு? எது வியாபாரம் நடக்கும்? குட்டி வியாபாரமா? இன்னும் வந்து சூடு பிடிக்கும்னா இன்னும் ஒரு 4-6 மாசம் ஆகும்ண்ணே. அப்படியா? ரேட் வரதுக்கு. ஆமா, இப்ப வந்து ரேட் கம்மி தான். கோயில் கொடைகள் வருதுல இன்னும் கொஞ்சம். கோயில் கொடைக்கு வந்தாலுமே அவ்வளவு விரும்பி போவாதுண்ணே. இப்ப ரேட் கம்மியா தான். மீடியமா தான் போகும். ஆமா, மீடியமா தான் போகும். பக்ரீத் குட்டிகள் எல்லாம் அழிஞ்சிட்டா இல்லையா? பக்கத்து வீட்டு பூரா இன்னும் வரும் அழிஞ்சிட்டு இருக்கு. அழிஞ்சிட்டு இருக்கு. நேத்து தான் முக்காவாசி. இன்னைக்கு ஒரு சில பண்ணையில கிடைக்குதாங்கடா. அது கிடைக்கு, அது கிடைக்கு. கொஞ்சம் மாட்டிக்கிட்டே ஓடினாங்க. ஆமா ஆமா, நிறைய இடம் கிடைக்கு. கிடக்குது. ஆமா, வருங்கடப்புறம் கிடக்குண்ணே. சரி, மறியல வந்து கொலை கிடைக்கிற மறியல் தான் இப்ப மார்க்கெட். ஆமா, கொடி மறியல். சின்ன குடைகளுக்கு, சின்ன குட்டிகளுக்கு விலை கூடுது. ஆமா.